ஸோ எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸில் உள்ள செயினிங் மெத்தட்ஸ். ஓகே, செயினிங் மெத்தட்ஸ் சொல்லி கான்செப்ட் கிடையாது, பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து செயினிங் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அட் தி சேம் டைம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சோஃபா கற்றுக்கினதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைன் 2லேருந்து லைன் 6 வரைக்கும் நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு, கேமிங் கம்ப்யூட்டர் அண்ட் ஹெட்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த 4 கண்டிஷன்ஸும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லோவஸ்ட் ப்ரைஸ் வைஸ் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் இட் பை டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு. ஓகே, நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக. ஸோ இதை நான் வந்து ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லெஸ் தென் 8000 இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு காமிக்கணும். அண்ட் ஃபைனல் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம போன வீட்டில் கற்றுக்கின அந்த மேப் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம வந்து இந்த டைட்டில் நேமோ, அப்புறம் அங்கே வந்து இந்த காஸ்ட் நேமோ, ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த இந்தியன் ஐஎன்ஆர் சிம்பிளும் நீங்கள் அது போடணும். ஓகேவா? அண்ட் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு வேரியபிளில் போட்டு நீ பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு செயினிங் மெத்தடில் பண்ணணும். ஓகே, ஸோ சப்போஸ் செயினிங் மெத்தட் பற்றி தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து சோஃபா நீ கற்றுன வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா என் சொல்யூஷன் பாருங்கள். One eternity later. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோட சொல்யூஷன் தரேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கலாம், அரே, அதாவது அரே என்னது, ப்ராடக்ட்ஸ் தானே, ப்ராடக்ட்ஸ் டாட் சார்ட். ஸோ சார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 2 வேல்யூ இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு காலர் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா A and B. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம லாஜிக் இருக்க போகுது. என்ன, ரிட்டர்ன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலி குட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கோம். ஓகே, ஸ்ட்ரிங்காக வச்சுக்கக்கூடாது, எப்பயுமே நம்பர்லாம் வைக்கணும். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு கரன்சி வேல்யூ இல்லையா. இது வந்து ஜஸ்ட்டு ₹1 வந்து 1 ரூபின்னு எழுத மாட்டாங்க. ஜஸ்ட் ₹1 1 தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஸ்ட்ரிங்லேருந்து இன்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருப்பியும் இந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இதுவும், ஸோ இதுவும். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதை ரூம் பண்ணிவிட்டு டைரெக்டாக சார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் பண்ணுறேன். இது வந்து லெட் சார்ட் பை லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது நேமு, பட் பரவாயில்ல. அண்ட் இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ லாக் சார்ட் பை லோவஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ சார்ட் பை. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருது, சார்ட் பை லோவஸ்ட் ப்ரைஸ் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வருது. நேம் கரெக்டானு பாருங்கள். நேம் பார்த்தீங்களா, தப்பு. ஸோ இதுதான் இங்கே பெரிய நேம் வைக்கும்போது இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக உங்களுக்கு தெரியும். ஓகே, சார்ட் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, கேமிங் ஃபோன் இருக்குது, அண்ட் ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம வந்து சார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், பட் அதோட லாஜிக் நம்ம வந்து ரைட் பண்ணல. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன லாஜிக், என்ன ஏ அண்ட் பியை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்புறம் ரிட்டர்ன். அண்ட் இங்கே தான் நம்ம லாஜிக் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஜிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, A - B. ஓகே, இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்து அசெண்டிங் அர்த்தம். ஓகே, அசெண்டிங். அதுவே உங்களுக்கு டிசெண்டிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் B - A. ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாமா. ஸோ சேவ் அண்ட் அதே மாதிரி கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ டிசெண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அசெண்டிங் வந்து நான் வந்து டிசெண்டிங் வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு அசெண்டிங் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து அது சார்ட் ஆகல. ஸோ ஏன் சார்ட் ஆகல அப்படின்னா, நல்லா பாருங்கள், நம்ம ஏபியை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் A டாட் காஸ்ட், அதே மாதிரி B டாட் காஸ்ட். ஸோ இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் அண்ட் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவஸ்ட் அமௌண்ட்லேருந்து சார்ட் ஆகுது. 2400, 7500 அப்படின்னு வருது. ஓகே, அது டிசைனிங் வேணும்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி B டாட் காஸ்ட் அண்ட் A டாட் காஸ்ட். ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் சார்ட் ஆகிருக்கும். ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து இது பண்ணிட்டோம். நம்மளுக்கு அசனிங் தான் தேவை. ஸோ நான் வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து செகண்ட் என்னென்னா டைட்டில் டிசைனிங். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி லெட் வேணாம், ஃபஸ்ட் நம்ம வந்து லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ட் பை. ஸோ எனக்கு இந்த அரே இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரே வந்து நம்மளுக்கு தந்திருக்கா. இந்த அரே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைட்டில் வந்து சார்ட் பண்ண போகிறோம். ஸோ டாட் அண்ட் சார்ட்டு, அதே மாதிரி
இப்போ வந்து ஸ்ட்ரிங் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி கால் பேக் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் A and B வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து ரிட்டன். ஸோ சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரிட்டன். அண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லாஜிக் 3 லாஜிக் இருக்கு போதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் a டாட் டைட்டில், இந்த மாதிரி டைட்டில் a டாட் டைட்டில் வந்து லெஸ் தென் b டாட் டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒன்றும் ரிட்டன் -1. ஸோ ஏன் அப்படின்னா a வந்து அதாவது இது வந்து பியோட இந்த ஜியோட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது பேக்கில் போயிடணும். கரெக்டாக? அதனால தான் நான் வந்து ரிட்டன் வந்து -1 சொல்லிருக்கிறேன். அதுவே இஃப் a டாட், இதே சேம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம போன வீடியோவில் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் a டாட் டைட்டில் அதுவே கிரேட்டர் தென் b டாட் டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டன் 1. எனக்கு வந்து 1 வந்து ஃபாரில் வரணும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணணும், ரிட்டன் வந்து 1ஆகவே இருக்கட்டும். ஓகே, சிம்பிளஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா சார்ட் பை டைட்டில் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நான் வந்து இப்படியும் நான் வந்து க்ளாஸ் பண்ணிக்கலாம், இது க்ளாஸ் பண்ணிக்கலாம், க்ளாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ எதை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறேன், இந்த சார்ட் பை டைட்டில் வச்சு ஃபில்டர் பண்ண போகிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு நியூ அரே தந்திருக்குமா, அந்த அரே தான் நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ சார்ட் பை டைட்டில் டாட் ஃபில்டர் அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ பை த வே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ES6 உள்ள ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் போட்டு முடிச்சிடுறேன். அண்ட் நம்மளோட லாஜிக் என்னது, வேல்யூ டாட் அண்ட் காஸ்ட் வந்து என்னவாக இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8000 இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு 8000 ரூபாய்க்குள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் அது வந்து உங்களுக்கு தரும். இது நம்ம வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அது லெட் ஃபில்டர் வச்சுப்போம். ஓகே, ஸோ மீனிங்ஃபுல்லாக நேம் வைங்க எப்பவுமே, நான் திருப்பி சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக வந்து மேப் பண்ண போகிறோம் இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபில்டர் எடுத்துகிட்டு டாட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நான் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நான் அப்படியே அங்கே கெட் பண்ணிவிட்டு அதுதான் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, நான் வந்து டேரெக்டாக வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் நான் கால் பண்ணல, அதனால ரொம்ப முக்கியம் அது. ஸோ ஃபில்டர் டாட் மேப், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கால் பேக் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் என்ன தேவைப்படுது, எனக்கு வந்து வேல்யூ தான் தேவைப்படுது இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் தான் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா யூஸ் பண்ணிக்காதீங்க, கால் பண்ணிக்காதீங்க. ரிட்டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ என்ன மர்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா வேல் டாட் டைட்டில் வந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ லைக் இப்படி பண்ணலாம், இது போட்டுட்டு இங்கே வந்து என்னோடய வேல்யூ இருக்க போதா. ஸோ என் வேல்யூ என்னது, வேல் டாட் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் நம்ம வந்து இதை வந்து ஒரே சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் லெட் ஃபைனல் அண்ட் அதே மாதிரி லாக் பண்ணலாம் ஃபைனலாக. ஸோ ஃபைனல். ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாமா, சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஹெட்ஃபோன்ஸில் வருது. ஸோ லாஜிக்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனும் அப்புறம் அந்த காஸ்ட்டு அண்ட் நீங்கள் பாருங்கள் அந்த நம்ம ஐநோட சிம்பிள். ஸோ ஐநோ சிம்பிள் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாமா. ஸோ உங்கள் கீபோர்டில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் இந்தியா அந்த கீபோர்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐநா சிம்பிள் தான் தரும். ஓகேவா, ஸோ அதை போட்டுட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம லாஜிக் படி வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது கரெக்ட். ஓகே, சூப்பர். சப்போஸ் வரல அப்படின்னா திருப்பி இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து திருப்பி நீங்கள் ரீடூ பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து செயினிங் மெத்தட்ஸ் வருவோம். ஸோ இந்த செயினிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு வேரியபிளும் சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து சும்மா டெம்பரரி வேரியபிள் தான், அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று பண்ணலாம் என்ன அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது டேரெக்டாக வந்து இப்போ பாருங்கள் நான் டெலிட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஷார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 நான் மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நான் வந்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன், பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டாட்டு நெக்ஸ்ட் இருக்க போது ஃபில்டருக்கு கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஃபில்டரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி அரேல உள்ள மெத்தட்ஸை வந்து திருப்பி கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலை முடிஞ்சவொன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இந்த ஷார்ட் பண்ணோம், இந்த ஷார்ட் முடிச்சோம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபில்டர் பண்ணோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்டர் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கடைசியாக மேப் பண்ண போகிறோம். ஸோ மேப் என்ன பண்ணிக்கலாம், டாட் மேப் வந்து இப்படி கால் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபைனல் எல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து
இதை டெலிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இந்த ஃபைனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து இப்படி வைக்க போகிறேன். பிகாஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேரியபிள் சேவ் பண்ண போகிறோம், அதுதான் ஃபைனல். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அக்லியாக தான் இருக்கும் பார்க்க. இப்போ நான் சேவ் பண்ணும்போது பாருங்கள், ஃபார்மேட் ஆகிடுச்சா, ஃபார்மேட் ஆகிடுச்சு. அட் தி சேம் டைம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டும் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் பெருசாக இருக்கும்போது இது மாதிரிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கோடு வந்து கொஞ்சம் ரீடபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கூட நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ES6 கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, அண்ட் இது வந்து சிங்கிள் தானே இருக்க போகுது. ஓகே, இது சிங்கிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், இதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டு, அண்ட் இது தேவையில்லை, அண்ட் ரிட்டர்னும் தேவையில்லை, அண்ட் அதே மாதிரி சிம்பிளும் தேவையில்லை, ஏன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி இதுக்கும் பண்ணலாமா குயிக்காக? ஸோ எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, தேவையில்லை, அண்ட் இது அரே ஃபங்க்ஷனாக மாற்றிடுறேன். அண்ட் எனக்கு ரிட்டர்னும் தேவையில்லை. ஓகே, அண்ட் சிம்பிள் தேவையில்லை, அண்ட் இந்த க்ளோசிங் இதுவும் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணக்கூடாது, ஷோ பண்ணல, சேவ். அண்ட் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லைன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் லைன் ஆக்க முடியாது, பட் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளீனராக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கிறேன், ரிமூவ் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன், சேவ், அண்ட் அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண எல்லா லாஜிக்கும் பாருங்கள், சிம்பிளாக ஒரு 10 லைனில் வந்துச்சு பாருங்கள். ஓகே, இதுதாங்க ஆரோ ஃபங்க்ஷனோட ஒரு சூப்பரான ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.